வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக மிக முக்கியமான ஜோதிட குறிப்பு ஒன்றை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஆணின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால், ஆண் ஜாதகத்தில் வந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல அழகான மனைவி அமைவார். பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல அழகான கணவர் அமைவார். ஆனால் அவர் மிகவும் டென்ஷனாக இருக்கக்கூடியவராக, கோபப்படக்கூடியவராக, ஒரு விஷயத்தை பேசினான், மனைவி பேசினான், அதை தவறாக நினைக்கக்கூடியவராக, அவசரப்படக்கூடியவராக இருப்பார். அதனால் அழகு என்பதை மையமாக வைத்து திருமணம் செய்யக்கூடாது. நம்மை பாசத்தோடு பராமரிக்கக்கூடிய, அன்போடு அரவணைக்கக்கூடிய ஒரு துணையைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அழகு என்பதை மையமாக வைத்து எந்த ஒரு துணையையும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. துணை என்பது வாழ்க்கையில் இறுதி வரை நம்மோடு பயணிக்கக்கூடியது. ஆதலால் அந்த பயணிக்கக்கூடிய அந்த ஜீவன் நமக்கு அன்பும் பண்பும் பாசமும் பரிவர்த்தனையும் நேசமும் இருந்து செயல்படக்கூடிய ஒரு துணையாக இருக்க வேண்டும். ஆதலால் நீங்கள் அழகை பார்க்காமல் நல்ல துணையை தேர்ந்தெடுங்கள். அந்த நல்ல துணையை தேர்ந்தெடுப்பதற்கு ஜாதகத்தில் அமைப்புகள் இருக்கின்றது. லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும், அல்லது லக்னத்திற்கு 5ஆம் வீட்டின் அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்க வேண்டும், அல்லது லக்னத்திற்கு 9ஆம் வீட்டின் அதிபதியான யோகாதிபதி பாக்கியாதிபதி பலமாக இருக்க வேண்டும். இந்த மூவரில் ஒருவர் ஒரு ஆண் ஜாதகத்தில் நன்றாக இருந்தார். அவர் மனைவி மீது அன்பு காட்டுவார், பாசம் காட்டுவார், மனைவியின் நலனில் அக்கறை காட்டுவார். அதே மாதிரி இந்த மூன்றும் ஒரு பெண்ணின் சாத்தியத்தில் பலமாக இருந்தார். அவர் தனது கணவன் மீது அன்பு பாசம் காட்டுவார். இந்த மூன்றில் ஒன்றாவது பலமாக இருந்தார், அவர்கள் வாழ்க்கை ஒரு சீராக போய்கொண்டிருக்கும். அதனால் இதையெல்லாம் நன்றாக கவனிக்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.